இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. இப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான்னு வைங்களேன், நான் ஜிம்முக்கு போவேன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவேன், வேறு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறது மட்டுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக லாங்காக மேக் பண்ணணுன்னு தான் நினச்சிருந்தேன், நிறைய விஷயத்த சொல்லணுன்ட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது ஜஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறேன், நான் அந்த கோர்ஸ் பண்ணுறேன், காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றது இல்லை. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது உங்களை எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதுவும் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்படி எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன், இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு உங்களோட பேசிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் டோபமைன் டீடாக்ஸில் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். டெய்லியும் உங்களோட கோல்ஸில் விஷுவலைஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அது இந்த சின்ன சின்ன விஷயம் ஒரு மேக்ரோ லெவலில் உங்களுக்கு பெரிய விஷயமாக மாறும். கன்சிஸ்டன்சி, காம்பவுண்ட்ஸ் இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறது மட்டும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட்டு காசு சம்பாதிக்கிறது மட்டும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நான் ஃபேஷன் பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், அது மட்டுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது திரும்ப சொல்கிறேன், உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டோபமைன் டீடாக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வந்து உங்களோட பிரெயினை வந்து கஷ்டமான விஷயத்த பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட லைஃப்க்கு தேவைப்படுற விஷயத்த மேலே ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்த அந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேளை நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.